எண்ணும் எழுத்தும் கற்றுத்தந்து ஏழைப்படியாய் நம்மை உயர்த்தி பிடிப்பவர். அவர்கள்தான் நம்முடைய நடமாடும் தெய்வங்களாம் இந்த ஆசிரியர் பெருமக்கள். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டிய முறையை தொடங்குகின்றேன். வணக்கம். எழுத்தறிவுத்தான் இறைவன் என்ற வகையில் எண்ணும் எழுத்தும் கற்றுத்தந்து இறைவனுக்கு நிகராக இருக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை போற்றி மகிழும் நன்னாள் தான் இந்த ஆசிரியர் திருநாளாம். இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். எனது பிறந்த நாளை தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதை விட அதனையே ஆசிரியர் தினமாக கொண்டாடினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்றாராம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அந்த மனிதர் அவ்வாறு கூறியதுதான் நம்முடைய ஆசிரியர்களின் உன்னதங்களை நமக்கு அருமையாய் எடுத்துரைக்கின்றது. ஒரு நல்ல ஆசிரியரால் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்றார் ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் பாருங்களேன். ஆசிரியர்னா யார்? வெற்றுத்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை ஒரு சிறந்த புத்தகமாக மாற்றும் எழுத்தாளர்கள், களிமண்ணா இருக்கும் நம்மை ஒரு அழகிய உருவம் கொண்டவர்களாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள், களிமண்ணா இருக்கும் நம்மை ஒரு சிறந்த உருவம் கொண்ட கரடு முரடுமா இருக்கும் கருங்கல்லையும் கூட அழகிய சிலையாய் வடிக்கும் சிற்பிகள், காட்டு மூங்கிலை கூட பாட்டு பாட வைக்கும் இசையமைப்பாளர்கள், காகித கப்பலை கூட ஆயுத கப்பலாக்கும் ஆற்றல் படைத்தவர்கள், தகரத்திலிருந்து தங்கசலை செய்யும் பொற்கொள்ளர்கள், மாணவரின் வாழ்க்கை என்னும் திரைப்படத்தின் இயக்குநர்கள், இவை அனைத்தையும் விட மாணவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாதவர்கள். எனவே அந்த ஆசிரியர்கள் ஒரு சாகா வரம் பெற்ற விதைகள். ஒளி தாங்கும் கற்கள் தான் இந்த மண் மீது சிலையாகும். அந்த ஒளியின் வழியை தாங்காத கற்கள் கீழே மிதிப்பட்டு படியாய் போகும். அவ்வாறு தான் நாமும் ஆசிரியருக்கு அடிபணிந்து நடந்தால் மட்டுமே மிகப்பெரிய உயரங்களை அடைந்து வாழ்வில் முன்னேறலாம். இல்லையே நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், எனக்கு சொல்வதற்கு நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டால் அந்த படியை போல் தான் நாம் ஆகுவோம். ஆசிரியரின் அறிவுறுத்தல்களை நன்றாக கடைபிடிப்போம், வாழ்வில் உயர்ந்த இடங்களுக்கு சென்றடைவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.